பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஆர்எஸ்எஸ் சங்கியாக மாறிப்போன செந்தில்நாதன், திருமுருகன் காந்தி எனும் மனநோயாளி நீதிமன்றத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபமேற்றுதல் வழக்கு தொடர்பாக தொடர்ச்சியாக வழக்கு போயிட்டு இருந்தது. அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பாக ஒரு மேல்முறையீடு செய்திருந்தோம். இது நாம் செய்திருந்த மனுவினுடைய விவரம், அதை நீதிபதிகள் எதிர்கொண்ட விவரம், இது எல்லாமே கடந்த 2 நாட்களாக முகநூல் பதிவாகவும் வீடியோ பதிவாகவும் போட்டு நம்ம பேசிட்டு வரோம். அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நான் வெளிப்படையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடுதலாக நாம் பதிவு செய்த அந்த அஃபிடவிட் என்று சொல்லக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனுவினுடைய அந்த வடிவத்தையும் முகநூலில் நம்ம போட்டிருக்கிறோம். யார் வேணாலும் படிக்கலாம், என்ன வேணாலும் எடுத்து அந்த கருத்துக்களை பார்க்கலாம் என்ற அளவில் தான் நம்ம அதை பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த நிலையில் நம்ம திராவிட கூடாரத்திற்கு அடியால் வேலை செய்கின்ற ஒரு ஆள், அதே போல் தமிழ் தேசியர்களை பார்த்தால் ஒரு மனநோயாளி போல நடந்து கொள்கின்ற தோழர் திருமுருகன் காந்தி ஒரு பதிவை பகிர்ந்து விட்டிருந்தார். சரி, ஏனண்டா திடீர்னு திருமுருகன் காந்தி நம்ம படம்லாம் போட்ட ஒரு பதிவை பகிர்ந்து விட்டுருக்கிறாருன்னு அந்த பதிவை போய் பார்க்கும் பொழுது அந்த பதிவை எழுதியவர் யாருன்னு தெரியல, அவருக்கு ஒரு அடையாளம் இருக்குமா என்னன்னு தெரியல. அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, நாம் மேல்முறையீடு செய்த விவரங்களை போட்டிருந்த அந்த பதிவை, அந்த வடிவமைப்பை மட்டும் எடுத்து போட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் மேடையில் நிற்கிறாரு. அதே போல அவருடைய தம்பியாக இருக்கின்ற செந்தில்நாதன் ராம ரவிக்குமார் அவர்களுக்கு ஆதரவாக மனு தொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 புள்ளிகளை எல்லாம் போட்டு, அந்த புள்ளிகள்லையும் என்னென்னா சைவத்தின் முறையில் வழிபாடு நடத்தணும் இவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. சைவத்தின் முறையில் நடக்கணும்னா அதுவும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களினுடைய கோரிக்கையாக தான் போக போகுது. அப்போ சைவம் இந்த மண்ணில் தோன்றதுக்கு முன்னாடி தமிழர் வழிபாட்டு முறையில் வரலாற்றில் வழிபாட்டு முறை என்பதே கிடையாதா அப்படின்னு எல்லாம் எழுதி நீட்டி முழங்கி எழுதி கடைசியில் செந்தில்நாதன் என்பவர் வேறு யாரும் அல்ல, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளுக்காக வேலை செய்கின்ற ஒரு நபர் என்று எழுதி முடிச்சிருந்தார். உண்மையிலேயே அவர் ஒரு அடையாளமற்ற ஒருத்தர் ஒரு பதிவை போடுகிறாரு. அந்த பதிவை அவர் விருப்பத்திற்கு எழுதுகிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் சமூகத்தில் அடையாளம் உள்ள ஒரு நபராக தன்னை காட்டிக்கொள்ள நினைக்கின்ற திருமுருகன் காந்தி போன்றவர்கள் அந்த பதிவில் உண்மை இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன ஆய்வு கூட செய்யலை. தனக்கு ஏற்கனவே இருக்கின்ற மனநோய், அதாவது சீமான் அவர்களோ சீமானின் தம்பிகளோ எது செய்தாலும் காரண காரியமின்றி அதை எதிர்க்க வேண்டும் என்று இருக்கின்ற மனநோய் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, எந்தவித உபகேள்விகளும் அந்த பதிவுகளில் கேட்காம உடனே பகிர்ந்து விட்டுருச்சு. சரி, பகிர்ந்து விட்டுருச்சு, அதில் என்ன நடந்திருக்கு, அதை உண்மையிலேயே அது மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிற எந்த விவாத தன்னுடைய கருத்தைனாலும் எழுதியிருக்கணும். இந்த பதிவை நான் பகிர்றேன், என்னென்ன காரணங்களுக்காக என்னென்ன கருத்துக்களை இதனால இதை நான் பகிர்ந்து விடுறேன், இது இந்த பதிவோடு உடன்படுறேன்னு எதுவுமே சொல்லலை. அதுதான் நம்ம மனநோய்க்கு என்ன காரணம்னு கேட்டால் மனநோயாளிகளை சொல்ல முடியாது. கூட இருக்கிறவங்களால தான் அது தெரியும், இவருக்கு முத்தி போயிருக்கு, அதனால இந்த காரணத்தினால முத்தி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நாம் ரொம்ப தெளிவாக 15 புள்ளி விவரங்களை நம்ம தாக்கல் செய்திருந்தோம். ஒவ்வொருதுலேயும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் சொல்லுகின்ற தீபத்தூண் அது குறித்து தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க இது மாதிரி சொல்கிறாங்க, இதுக்கு என்ன ஒரு வரலாறு நீங்கள் வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பில், அந்த தீர்ப்பில் அந்த தூணுல தான் தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரத்தை நீதிமன்றத்தின் முன்னாடி வைத்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம வச்சிருக்கிறோம். இன்னும் ராம ரவிக்குமார் அவர்கள் அந்த இடத்துல உரிமை கோருவதற்கோ அல்லது லோக்கல் சாண்டின்னு சொன்னோம், லோகாஸ் சாண்டின்னு அதில் பதிவு போட்டிருக்கோம். அந்த வார்த்தை நீதிமன்றத்தினுடைய சொல்லாடல், லோகாஸ் சாண்டி அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய சொல்லாடல். அந்த சொல்லாடலில் நம்ம பயன்படுத்தி ராம ரவிக்குமார் என்கின்ற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளை சேர்ந்த ஒருவருக்கும் திருப்பரங்குன்றம் கோயில் அமைந்திருக்கின்ற கோயில் வழிபாட்டு முறையை பின்தொடர்கிறவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இந்த அப்ளிகண்டே இந்த கேஸை தொடர்வதற்கான எந்தவித தார்மீக உரிமையும் இல்லைன்னு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் படிக்கலை. இதெல்லாம் படிக்காமல் நமக்கு எவனோ ஒருத்தன் எழுதிட்டான், நான் பார்க்காம பகிர்ந்து விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக, அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பகிர்ந்து விட்டுருக்கிறாரு. நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்லுங்க,
இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன்றவர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து ஒரு RSS சங் பரிவார அமைப்புகளினுடைய வளர்ப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நாம முகநூல் பதிவிலேயே காவிகளின் மயமாகிறதா மதுரை உயர்நீதிமன்ற கிளை அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கிறோம். காவிகளின் மயமாகிறதா மதுரை உயர்நீதிமன்ற கிளைன்னு ஜெயச்சந்திரன் அவர்கள் நமது வழக்கறிஞர் மீது எடுத்த அந்த நடவடிக்கைக்கு எதிராக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இதையெல்லாம் படிக்காம மனநோயினுடைய முற்றிய நிலையில ஒருத்தர் வந்து நாம ஒருத்தனை RSS சங் பரிவார அமைப்பாக மாறிட்டடா, நீ நீதி பக்கம் என்று சொல்லலடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கிற நம்மள்கிட்ட வந்து இவனும் RSS சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவன்னு நமக்கு ஒரு முத்திரை குத்துனான்னா அவன் எவ்வளோ பெரிய அறிவற்ற ஒரு மனநோயாளியாக இருக்க முடியுங்கிறது தான் இப்போதைய கேள்வி. நீதிமன்றத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம நேற்றே மிக தெளிவாக பதிவு பண்ணியிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் சில ஊடகங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னோடனே உடனே தள்ளுபடி பண்ணிட்டாங்க போல இருக்கு, இனி அதுக்குள்ளே போகாது போல இருக்கு, இனி அந்த மனுவானது விசாரணைக்கு போகாது அப்படின்னு பல இடங்கள்லையும் பதிவு பார்க்க முடிகிறது. அப்படியெல்லாம் இல்லை. நடைமுறையில் இருக்கின்ற இந்த வழக்கோடு இதை சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று தான் நீதிபதி சொல்லியிருக்காரே ஒழிய, நாம பதிவு பண்ண SR நம்பர் 108685/2025 உள்ள அந்த பதிவு உள்ள அந்த மனுவை தள்ளுபடியெல்லாம் பண்ணலை. அந்த மனு இன்னும் ஸ்டில் இட் இஸ் லைவ். இது வந்து எப்படியும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு மனு என்கின்ற பட்டியலில் இருக்கு. அவங்க செஞ்சது என்னன்னா, இந்த மனுவோடு சேர்த்து இதை நாங்கள் விசாரிக்கல. நாம் என்ன சொல்கிறோம், இந்த வழக்கோடு சேர்த்து இதை விசாரிங்க அப்படின்னு நாம் ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்த வழக்கோடு சேர்ந்து இதை விசாரிக்க முடியாதுன்னு தான் அவங்க வச்சிருக்கிறாங்களே ஒழிய அந்த மனுவை தள்ளுபடி பண்ணலை. தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, அவர்கிட்டையும் சொல்லுங்கள். அவர்கிட்டையும் இன்னொருத்தர் உங்களுக்கு பதிவை எழுதி இதை பகிர்ந்து விடுறா தம்பின்னு சொன்னால அந்த ஆளுகிட்டையும் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, RSS சங் பரிவார் அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மேல்முறையீடுக்கு போனால் RSS மயமாக இருக்கின்ற ஜெயச்சந்திரன் மாதிரியான நீதி அரசர்கள் 2 கரத்தையும் கூப்பிட்டு இந்தாங்க உங்கள் மனுவை ஏற்றுக்கிறோன்னு தானே சொல்லுவாங்க. சரி, நான் குறிப்பாக செந்தில்நாதனாகிய நான் வந்து RSS சங் பரிவார் அமைப்புகளின் ஒருவனாக மாறி போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? இப்போ 15 புள்ளிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். 15 புள்ளிகளில் முருக வழிபாடுங்கிறது வந்து பரிபாடல் காலத்திலிருந்து தொடங்கியது. முருக வழிபாடுங்கிறது வந்து இன்னும் சொல்ல போனால் பரிபாடல்ங்கிறது மதுரையை சுற்றி நடந்த செய்திகளை பதிவு பண்ணியிருக்கின்றது. அதில் வந்து திருமால் குறித்த பதிவுகள் இருக்குது, அதில் வந்து முருகன் குறித்த பாடல்கள் இருக்குது, பரிபாடல் சொல்லுகின்ற வேலன் வெறியாட்டு பாடல்களில் உள்ள வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, எந்தவித கட்டமைப்புக்குள்ளும் இல்லாத தமிழர் வழிபாட்டு முறை 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் சைவம் என்கின்ற அந்த வடிவம், அதாவது தமிழர் வழிபாட்டு முறை சைவம் என்கின்ற வடிவத்தை கொள்ளும் பொழுது, அந்த வடிவம் கூட எதற்காக கொல்லப்படுகிறதுனா, அந்த இடத்துல வந்து சமணம் பௌத்தம் என்ற 2 மதங்களும் வந்து தமிழர் வழிபாட்டு முறையை வந்து அளிக்கின்ற அந்த சூழலில் தான் தமிழர் வழிபாட்டு முறை தங்களுக்கென்று ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்பியதால் சைவம் என்ற நிலைக்கு அது தள்ளப்பட்டது. சைவம் என்கின்ற நிலையில் 6ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த கட்டமைப்பானது அதற்கு முந்தைய தமிழர் மெய்யியல் வழிபாட்டு முறைகளை எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி தான் நாம அந்த மனுவில் சொல்லியிருக்கோம். சித்தாந்த சைவ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோமே. ஸ்கூல் ஆஃப் சித்தாந்த சைவ அப்படின்றது வந்து வைதீக மரபு இல்லை. RSS சங் பரிவார அமைப்புகளுக்கு ஏன் அவங்களுக்கு இவ்வளோ பயம் வருது, எதற்காக அந்த வழக்கோடு இந்த வழக்கை சேர்த்து விசாரிக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால், நாம் ரொம்ப தெளிவாக சித்தாந்த சைவ வழிபாட்டு முறையின் அடிப்படையில் இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று பதிவு பண்ணது. அதே போல இது வந்து ஒரு வழிபாட்டு உரிமை சார்ந்த வழக்கை சொத்துரிமை சார்ந்த வழக்காக மாற்றி வைத்ததனுடைய நோக்கம் என்ன என்று நாம் வந்து அந்த அஃபிடவிட்டில் கொடுத்துருக்குறோம். அதே போல் ரவிக்குமாருக்கு வந்து இதை கிளைம் பண்ணுறதுக்கான எந்தவித உரிமையும் இல்லை என்று லோகாஸ் சாண்டி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் படித்தவர்களுக்கு அல்லது குறைந்தபட்சம் விமர்சனம் செய்வதற்கு முன்னாடி நாம் செய்கின்ற விமர்சனத்தை வந்து தகுதியுடைய விமர்சனமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் படித்து
நினச்சிட்டு செய்ய முடியும். ஆனால் எது வந்து சீமான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்த்தாலே அவங்கள பார்த்து பயந்து நடுங்கி அவங்கள பற்றி அவதூறு பேசணும் அப்படின்னு நினைக்கின்ற மனநோயாளிகளுக்கு நீங்கள் நல்லது செஞ்சாலும் திட்டுவாங்க. இப்போ நம்ம என்ன பெரிய ஆச்சரியம்னா, அது எப்படா ஒரே நேரத்தில் திராவிடனுக்கு எதிரியாக இருக்க முடியும், தமிழ் தேசியனுக்கு ஒரு எதிரியாக இருக்க முடியும்? ஏன்னா நீங்கள் 2 பேரும் அண்டர் டீலிங்கில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் திருமுருகன் காந்தி ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கல் தீபத்தூண் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இடம் தீபமேற்றிய இடமே இல்லை. தொன்று தொட்டு அவர்கள் என்ன வழிபாட்டு முறையில் இருந்திருக்கிறாங்கங்கிறத பாருங்கன்னு நம்ம மனுவில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதே திருமுருகன் காந்தி வக்காலத்து வாங்கி திராவிட மாடல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? அந்த தீபத்தூண் வந்து தீபத்தூணாக இல்லை, விளக்கேற்றும் தூணாக இருந்தது. சமணர் காலத்தில் அந்த இடத்தில் படிப்பினைகள் பள்ளி படிப்பு நடக்கும் பொழுது, சமண பள்ளி நடக்கும் பொழுது அந்த உச்சியில் வந்து தீபத்தை ஏற்றத்துக்கு பதிலாக விளக்கேற்றி வைத்து படித்தாங்க. அதனால இது தீபத்தூணு இல்லைங்கய்யா, விளக்கேற்ற தூணு அப்படின்னு நேற்றைக்கு முன்தினம் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். நாம் அது மாதிரியான ஒரு கல்லில் தொடர்ச்சியாக யாரும் ஏற்றலை, நீங்கள் வந்து கடந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட வழிபாட்டு முறைகளையே நீங்கள் கடைபிடித்து இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நாம் மனு கொடுக்குறவங்க வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பினுடைய பிரதிநிதியாக போயிட்டோம். அரசில் வந்து மொதவாட்டி வழக்கு தொடுக்கும் பொழுது அது தீபத்தூணும் இல்லை, விளக்கு தூணும் இல்லை, அது ஒரு சர்வே கல் என்று சொன்ன இதே அரசு தரப்பு நேற்றைய முன்தினம் வந்து அது தீபத்தூணு இல்லைங்கய்யா, அது விளக்கு தூணுங்கய்யா, சமணர்கள் அந்த இடத்துல தான் விளக்கேற்றி படிச்சிருக்காங்க ஐயா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இப்போது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளுக்கு ஒரு கூடுதல் பாயிண்ட், அதாவது அவங்க பக்கத்து வலு சேர்ந்துருக்கு. திராவிட வழக்கறிஞர் பேசின அந்த பேச்சானது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளுக்கு கூடுதல் வலு சேர்த்துருக்கு. என்ன வலு சேர்த்துருக்குன்னா, நீ முன்னாடி அது வந்து சர்வே கல்லுன்னு சொன்னேன், ஆனால் இப்போ வந்து விளக்கேற்றது வந்து கல்லாக இருந்துச்சுன்னு சொன்னேன், விளக்கும் தீபமும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு அவங்க வாதாடி இப்போ நீனே லீடை எடுத்துக்கொண்டு கோர்ட்டில் அவன்கிட்ட பாலை கொடுத்துட்ட. ஆனால் இதெல்லாம் தட்டி கேட்கணும்னு ஒரு வழக்கை தொடுத்து நம்மளை போய் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பு அப்படின்னு பேசுகிறதெல்லாம் உச்சபட்ச மனநோயாளியால் மட்டும்தான் முடியுமே ஒழிய ஒரு சாதாரணமாக இருக்கிறவன் சரி நம்ம இப்படி பேசினா நம்மளை இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மனநிலை கூட வராமல் போயிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலேயே நாம் தொடுத்திருக்கிற வழக்கு ஏற்கனவே, அதாவது திராவிட குரூப் ஒரு பக்கட்டும் ஆரிய குரூப் ஒரு பக்கட்டும் இந்த வழக்கின் திசைவெளி போக்கை வேறு எங்கிட்டும் மாற்றிவிடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலையுது. இப்போ நம்மளுடைய மனு போய் அங்கே விசாரணைக்கு போயிருந்துச்சுன்னா ஆரிய தரப்பினுடைய வாதத்திலிருந்தும் திராவிட தரப்பின் இருந்த வாதத்திலிருந்தும் இந்த வழக்கினுடைய திசை வேறு ஒரு திசையை நோக்கி நகர்ந்திருக்கும். அப்படி நகர்றதை திராவிட குரூப்பும் விரும்பலை, ஆரிய குரூப்பும் விரும்பலை. அதனால தான் அந்த நடைமுறை விவாதத்தில் இருக்கின்ற அந்த வழக்கோடு நம்முடைய மேல்முறையோடு மனுவையும் சேர்த்து விசாரிக்க முடியாது, அதை நாங்கள் தனியாக விசாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற நிலைக்கு அந்த வழக்கை வந்து பேரலல் வழக்காக வச்சுருக்கு. இன்னொன்று மனுவெல்லாம் தள்ளுபடியெல்லாம் பண்ண முடியாது. எஸ்ஆர் நம்பர் போட்டாச்சு, எஸ்ஆர் நம்பர் போட்டு சீரியலில் ஏற்றி நடந்துருச்சுன்னா அது வந்து விசாரிக்கப்பட்டு தான் தள்ளுபடி செய்ய முடியுமே ஒழிய விசாரிக்காமல் தள்ளுபடியெல்லாம் செய்ய முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ஜெயச்சந்திரன் என்கின்ற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவராக செயல்படுகின்ற அவர் வந்து என்ன யோசிச்சிருப்பாருன்னா, இதில் வந்து வழக்கறிஞரை வந்து ஒரு ஃபைட்டிங் ஃபேக்டராக மாற்றி விட்டுட்டு வழக்கறிஞருக்கு எதற்காக ஃபைட்டிங் ஃபேக்டராக மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதன் அடிப்படையில் இந்த வழக்கை கொண்டு போய் அங்கே வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஒருவேளை எங்களுடைய கூடுதல் அந்த மேல்முறையீட்டு மனுவை நீங்கள் இந்த விசாரணையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிடில் இந்த விசாரணையில் வருகின்ற தீர்ப்பை எடுத்துக்கொண்டு எங்களுடைய மேல்முறையீட்டு மனுவோடு சேர்ந்து உச்சநீதிமன்றம் போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இதில் பதிவு செய்து, அதனால் திருமுருகன் காந்தி அவர்களே, நீங்கள் தயவு செய்து பாவம், நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்களை நினச்சி நான் பரிதாபப்படுறேன். நீங்கள் அடுத்தடுத்து வந்து உண்மையிலே, அதாவது
ஒரு கோபத்தின் உச்சத்தில், அறியாமையின் உச்சத்தில், அல்லது ஸ்ட்ரெஸ்ஃபுல் அந்த நிலையினுடைய உச்சத்தில் இருந்து தான் நீங்கள் நாம் தமிழரையும் நாம் தமிழர் பிள்ளைகளையும் அணுகுகிறீர்கள் என்பது நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் தயவுசெய்து போய் ஒரு நல்ல மனநல மருத்துவர்களை அவங்கள ஆலோசனை பெறுங்க, கவுன்சிலிங் போங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்து தூங்குங்க. எப்பொழுதும் 200 வேலை செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 200 அல்லது 2000 அது மாதிரியான ஊதியங்களோடு வேலை செய்ய வேண்டும், வேலை செஞ்சு நம்ம தொழிலை வளர்க்கணும் அப்படிங்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் தங்களை அமைதிப்படுத்திட்டு சில விஷயங்களை அணுகுங்க அப்படிங்கிறத இந்த பதிவினுடைய கருத்தாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.